யூசுவலா இந்த ப்ராடக்ட்ல இன்னோவேஷன்லாம் ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. ஒரு சின்ன சேஞ்ச் கூட யூசருக்கு ஒரு பெரிய கன்வீனியன்ஸ கிரியேட் பண்ணி குடுக்கும். அப்படி ஒரு குட்டி இன்னோவேஷன், பெரிய கன்வீனியன்ஸ் ஸ்டோரி பார்க்கலாமா? ஓடிபி அப்படின்னாலே ஒன் டைம் பின். அது ஒரு வாட்டி ஜெனரேட் ஆகும், மறுபடியும் உடனே எக்ஸ்பயர் ஆயிரும். ஆனா எல்லா கேஸ்லயும் ஓடிபி உடனே எக்ஸ்பயர் ஆகணுமா என்ன? அது கான்ஸ்டன்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு ஐடியாவ கொண்டு வந்தவங்க தான் ராபிடோ. நீங்க இன்கேஸ் ஓலா, ஊபர்னு ஏதாவது ஒரு ரைட் புக்கிங் ஆப் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரைடுக்கும் ஒரு புது ஓடிபி ஜெனரேட் ஆகும். வேறஸ் ராபிடோல பார்த்தீங்கன்னா, ஒரு யூசருக்கு ஒரு ஓடிபி அப்படின்னு அது கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இதுதான் ராபிடோ டெவலப் பண்ண யூனிக் பின் சிஸ்டம். இந்த குவிக் அண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூட்டுக்கு மோஸ்ட்லி ராபிடோவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால இதை ஃப்ரீக்வெண்டா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சினாரியோல ஒரு ரைடுக்கும் ஒரு புது ஓடிபி வரும்போது அவங்களுக்கு அதை எடுத்து பார்க்கறதே ஒரு அனாயிங் ஃபேக்டரா இருக்கலாம். ஸோ அந்த ஃபேக்டரை கட் டவுன் பண்றதுக்கு இவங்க யூனிக் பின் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஏடிஎம் பின் மாதிரி அந்த 4 நம்பரை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எல்லா ராபிடோ ரைட்ஸ்க்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் புக் பண்ற யூசர்ஸ் உடைய மென்டல் எஃபர்ட்டை இது குறைச்சது. இந்த ஒரு சின்ன சேஞ்ச் நிறைய யூசருக்கு ஒரு பெரிய கன்வீனியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஓகே, இது யூசர் சைட் மட்டும் பெனிஃபிட் கிடையாது, அந்த பேக் எண்ட் அந்த டெக் சைட்லயும் அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் இது குறைச்சிருக்கு. லைக் ஒரு தடவை புது ஓடிபி ஜெனரேட் ஆகும்போது அதுக்கு எஸ்எம்எஸ் டிபெண்டன்சி இருக்கும், பேக் எண்ட் வெரிஃபிகேஷன் லோட் அதிகமாகும். இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் இது ரெடியூஸ் பண்ணிடுச்சு. யூசுவலா இந்த மாதிரி ப்ராடக்ட் டிசைன்ல நீங்க யூசர்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா யோசிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். யூசர்ஸ் உடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை கட் டவுன் பண்றதோ இல்ல அவங்களுடைய கன்வீனியன்ஸை என்ஹான்ஸ் பண்ற எல்லா விஷயமுமே இன்னோவேஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and follow me for more brand related content.